4ஆம் தேதிக்கு பின்னால் என்ன நடக்க போகுதுன்னு விஜய்க்கே தெரியும். அடைந்தால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, இல்லைன்னா முருகன் கோபமாக இருக்கார். அதனால் நீங்கள் போய் முருகனை வழிபட்டால் தான் நேராக நீங்கள் நாற்காலி. சேர்ந்தே இருப்பது விஜயும் திரிஷாவும், பிரிக்க முடியாதது விஜயும் திரிஷா. இப்படி ஆர்கியூட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் அண்ணனை பேசின பயில நாங்கள் லிஸ்ட் வச்சுருக்கோம். எங்க தளபதியை லிஸ்ட்ல கமலாத்மலா பாண்டியன் தான் இருக்காரு ஐயா. இனிமே நடிக்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னாரு ஐயா. இப்பவே நடிச்சு தானே இருக்காரு. வசனம் எழுதி கொடுக்கறத பேசுறாரு. திருச்சியில முட்டி போட்டு போனலாம் நடிப்பு தான் சொல்றாரு. எல்லாம் நடிப்பு தான். ஆளுங்கட்சி ஆனாலும் எதிர்கட்சி ஆனாலும் இவர்களை எதிர்த்து தான் இனிமே அரசியல் பண்ணு. இந்த அரசியல் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ரொம்ப மோசமா ஐயா. நீதிமன்றத்தில் உட்கார்ந்து நீதி பரிபாலனை செய்தவர் இப்ப வீடியோ போட்டு அதை இவர்களை காப்பாற்ற வேண்டிய இடம் அந்த அளவுக்கு போயிருச்சு. ஆனா இப்ப எக்ஸிட் போல் என்ன சொல்ல வருது? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம எழுந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மூத்த நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதாவது 4ஆம் தேதி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, இந்த தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு தரம் தாழ்ந்து போய்விட்டது. மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் தமிழர்களை சுந்தர் பிச்சை மூடியை சந்திக்கிற பொழுது கால் மேல் கால் போட்டு சுயமரியாதையோடு அமர்வதையும் பார்க்கிறோம். ஆமாம். எந்த இடத்துக்கு போனாலும் தமிழர்கள் சுயமரியாதையோடு வாழ்பவர்கள். கண்டிப்பாக. நீங்கள் அதே நேரத்தில் விஜய் என்ன ஜெயிக்கலின்னா 2 குழந்தைகளை கொண்டுட்டு விஷம் வச்சு கொண்டுட்டு, அது விஷம் வைத்து தானும் தற்கொலை செய்வேன் என்று ஒரு சகோதரி, அவ மரபணு மாறிய சகோதரி, அவ தமிழச்சி அல்ல. எந்த தமிழச்சி அப்படி கொள்ளவே மாட்டான். மனசுக்குள்ள அப்படி விஷம் கலந்து. அப்போ இந்த அரசியல் தரம் தாழ்ந்து போச்சு. அதான் ஒரு நண்பர் சொன்னார். அவர் ஒரு 78 வயது கம்யூனிஸ்ட். 91 ஜெயலலிதா முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்த பிறகு நான் செய்தியை கேட்டேன். முதலமைச்சராக ஜெயலலிதா பதவியேற்றார்னு. எனக்கு அதுவரை காமராஜர் ஞாபகம் வந்தார், கக்க ஞாபகம் வந்தார், குமாரசாமி ராஜா நினைவுக்கு வந்தார். இப்போ ஜெயலலிதா இவர்களெல்லாம் தலைவர்கள். அப்போ இந்தம்மா என்னால் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் வீட்டுக்கு பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, பல தியாகிகளை நான் பார்த்துருக்கேன். ஜெயலலிதாவும் தியாகினா அந்த அம்மா சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். ஆமாம். ஒருவேளை சினிமா அரசியலாகி விட்டதா, அரசியல் சினிமாவாகி விட்டதான எனக்கு அதிர்ச்சினார். இப்போ எனக்கு அதை விட 10 மடங்கு போய் விஜய் முதலமைச்சராகி விட்டார் இப்படி சொன்னால், இந்த சகோதரி பிஞ்சு குழந்தைகளை விஷ வைத்து கொண்டு விட்டு தானும் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லுகிறதையும் பார்க்கிற பொழுது அரசியல் எவ்வளவு தரம் தாழ்ந்து போய்விட்டது என்பதை எடுத்து காட்டு. அரசியலே புரிதல் இல்லை. இப்போ அவர் நீதியரசர் பொறுமை இழந்து, எப்போ அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க, பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க. ஜனநாயக வெற்றி தோல்வி என்பது இருபுறமும் ஆமாம் ஒரு நாணயத்தை போட்டது. அதனால் அவசரப்பட்டு இந்த தப்பு பண்ணிடாதீங்க. இப்படி நீதியரசர் நீதிமன்றத்தில் உட்கார்ந்து நீதி பரிபாலனை செய்தவர் இப்போ வீடியோ போட்டு அதை இவர்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்போது இது ஆரம்ப புள்ளி எங்கன்னா அறிவே இல்லாத அண்ணாதுரை தான் காரணம். தம்பி உன் தங்க முகத்தை காமி. யார் மூஞ்சிய? எம்ஜிஆர் மூஞ்சிய. அரசியலே இல்லை. பெரியார் பல புள்ளி விவரங்களை எடுத்து மேடையில் பேசுவதற்கு தயாராக வச்சுருப்பாராம். அண்ணா அதெல்லாம் விடுங்க, நீங்கள் அப்புறம் பாருங்க அப்படின்னு இந்த சினிமா கும்பலை மேலே எடுத்து வரான். இப்போ அது எங்கே போய் நிற்கிது? விஜய்கிட்ட போய் நிற்கிது. விஜய்கிட்ட இல்லை, திரிஷாட்ட நிற்கிது. திரிஷாட்ட நிற்கிது. சாரி, விஜய்னா திரிஷா. ஆமாம். திரிஷானா விஜய். சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராது இருப்பது அறிவும் பணமும். இது பழைய வசனம். இப்போ சேர்ந்தே இருப்பது விஜயும் திரிஷாவும், பிரிக்க முடியாதது விஜயும் திரிஷா. இப்படி ஆர்கியூட் பண்ணிட்டு இருக்கான். அப்பா இப்படி போகுது. அடுத்த தலைமுறை அதுக்கு என்ன சொல்றான்? 2K கிட்ஸுங்கிறான், அப்புறம் ஜென் கிட்ஸுங்கிறான். இதெல்லாம் என்னன்னு ஜென்சி கிட்ஸா. இப்படி இந்த கிட்ஸ் எல்லாம் இப்போ ஓட்டு இல்லாத பூரா உயிரை விடுறாங்கிறான். ஆமையா, ஓட்டு போட்டாங்கிறான்.
ஏன்னா ஓட்டு போடையா ஒரு ஆள் சொல்லி பார்த்தா கள்ள ஓட்டு போட்டிருப்பாயா. எங்கள் அண்ணா மட்டும் வரல, இன்னொரு இப்போ எனக்கு ஒரு அச்சா நானே 4ஆம் தேதி பின்னாடி எங்கேயாவது தப்பிச்சு எங்கேயாவது காட்டில் வன்னி காட்டில் ஒழிஞ்சிக்கலான்னு இருக்கேன். எங்கள் அண்ணனை எவனா எதுத்தி பேசுனீங்க? எங்கள் அண்ணனை பேசின பயில நாங்கள் லிஸ்ட் வச்சுருக்கோம். எங்கள் தளபதியை திட்டம் லிஸ்ட்டில் தமிழாத்து மலை பாண்டியன் தான் இருக்காரு ஐயா. அடுத்த நம்பர் 2 ஆண்டனி. ஆமாம், இவன் ஐயா ஓவரா பேசுனதுன்னு. அப்போது 4ஆம் தேதி மேலாம் வச்சுக்கிறேன். எதுக்கு 3ஆம் தேதி நைட்டு ஒரு மிஸ்கால் கொடுத்து வைக்கிறையா? இப்படி இப்போ மிரட்டல்லாம் வருது, உருட்டெல்லாம் வருது. முஷி சொல்கிறாரு எங்கிட்ட வரட்டு போய் ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு ஒரு பட்டியலே வச்சுருக்கோம். எல்லா பையனும் யார் யார் எங்களை திட்டினது எல்லாம் முடியல, எல்லா பையனையும் நாங்கள் ஒரு பட்டியல் இப்படி எப்போயா ஆட்சிக்கு வருவீங்க, இப்படி நாடு போயிட்டுருக்கு. இதையெல்லாம் வைத்து பார்க்குற பொழுது நீங்கள் இந்த தமிழ்நாடு இனி பாஜக ஆளுகிற மாநிலங்களில் கூட கொஞ்சம் ஜனநாயகம் இருக்கும். உண்மைதான் ஐயா. இப்போ ஜனநாயகம் பூரா கோடம்பாக்கத்துக்கு போயிடுச்சு. கோடம்பாக்கத்தில் போய் ஜனநாயகத்தை தேட வேண்டியிருக்கு. கோடம்பாக்கம் தெருக்களில் எங்கடா இருக்கு ஜனநாயகம்? ஸ்டுடியோ வாசலில் போய் எங்கேயா ஜனநாயகம் இருக்கு, கொஞ்சம் ஜனநாயகம் கிடைக்குமா? இப்படியான ஒரு அரசியல் சூழல் வந்துருச்சு. திடீர்னு இப்போ அரசியல் திரிசா வீட்டுக்கெல்லாம் போகலை. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பித்தது பெரியாரிடமிருந்து, காமராஜரிடமிருந்து, கக்கனிடமிருந்து அரசியல் நகர ஆரம்பித்து இப்போ மருதமலையில் போய் நிற்கிது. ஆமாம், ஏன்னா திரிசா இப்போ மருதமலை போயிருக்கு. ஒரு திருச்செந்தூர் திரிசா மருதமலை. ஏன்னு கேட்டால் நீங்கள் கண்ணடி பட்டுருச்சா, சொல்லடி, இதெல்லாம் அதிகமான திருஷ்டி ஆகி போச்சா விஜய்க்கா திரிசாவுக்கா 2 பேருக்குமே. அப்போ இதெல்லாம் முருகன் கோயிலில் போய் தான் அந்த திருஷ்டி இதெல்லாம் கழிக்கணும். அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில். அப்போ என்னன்னா ஜோசியர் குறித்து கொடுத்துருக்கான். நீங்கள் போய் முருகனை வணங்கி முருகனுடைய அந்த சூலாயுதம் சூரசம்ஹாரம், முருகன் கோபமாக இருக்கார். அதனால் நீங்கள் போய் முருகனை வழிபட்டால் தான் நேராக நீங்கள் நாற்காலி ஆட்சி நாற்காலிக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு. ஆமாம், போயிடலாம். இல்லையா, எல்லா தலைவர்களும் தேர்தலுக்கு முன்னாடி தான் வேலாயுதத்தை எடுத்தாங்க. ஒரு என்ன தேர்தல் முடிஞ்சு எடுக்கிறாரு? இல்லை, அவருக்கு சோசியர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதன் படித்தான் அவர் நடக்கிறார். ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதான். ஆமாம், கிளி முதல்ல வந்து சினிமா டைரக்ட் எழுதி கொடுப்பாரு. இப்போ கிளி ஜோசியர் எழுதி கொடுக்குறாரு. யார் அந்த கிளி ஜோசியர்? ராகவ் பண்டிட். இந்த அவர் ஊத்துக்குழியில் மரத்துக்கு கீழே கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் ஜெயலலிதாவுக்கு பார்த்தாரு, சசிகலா பார்த்தாரு. 2 பேரும் தெருவுக்கு வந்துட்டாங்க. ஒரு ஆள் அந்த அம்மா எப்படி செத்துது, ஏன் செத்துது, எங்கே செத்துது, எதனால செத்துது தெரியல. இன்னொரு சசிகலா தெருவுக்கு வந்து எடப்பாடி எப்படியாவது மீண்டும் அதிகாரத்தை கொடுப்பாருன்னு தெருவு அலையுது. இப்போ இதே போல் இந்த பண்டிட்டு விஜய்க்கு ஆலோசனை சொல்கிறாரு. அப்போ இதை கேட்டு தான் அவர் திருச்செந்தூர், சீரடி, திரிசா, மருதமலை இப்படி ஒரு பயணம் நடக்குது. இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது 4ஆம் தேதிக்கு பின்னால் என்ன நடக்க போகுதுன்னு விஜய்க்கே தெரியும். அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரண தேவின்னு. அடைந்தால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, இல்லைன்னா ஆஸ்திரேலியா பயணம். ஆஸ்திரேலியா பயணம்லாம் இல்லை. அவர் வேல்பாரின்னு ஒரு படம் வந்து ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து ஷூட்டிங் நடக்கணும். அந்த படத்துக்கு வந்து வட இந்திய கம்பெனி பென் மீடியா ஒரு 100 இந்தி படம் எடுத்திருக்கான். அமிஷா பினாமி. அமிஷா பினாமி. இவர் கேபிஎல்லாம் கிடையாது. யார் படம் ஏற்கனவே லாஸ் ஆகி போச்சு. ஜனநாயக படம் அவர் படம் தாங்க அது. அவர் தான் தயாரிப்பாளர். ஜெகதீஷ் பழனிசாமி தான் தயாரிப்பாளர். அவர் கோ-ப்ரொடியூசர். எல்லாரும் பெட்டி எடுத்துட்டு கோவை எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வாங்க வந்தாளுங்க. எப்படி கோ-ப்ரொடியூசராக முடியும்? அதான் தெரியும். எல்லா விஜயுடைய சாமராஜ்யர் பல அதிசயம் நடக்கும். இப்போ அந்த படம் 6 மாத காலம் தொடர்ந்து ஷூட்டிங் நடக்குமா. அந்த படத்துக்கு இப்போ தயாராகிட்டார். வேல்பாரி படம் டைரக்டர் சங்கர் தான் அந்த கதையை ரைட்ஸை வாங்கி வச்சிருக்காரு. அந்த படத்தை வந்து கதையை எழுதினவர் நம்ம மதுரை எம்பி வெங்கடேசன் ஐயா. ஆமாம். இப்போ அந்த படம் வீர யுக நாயகன் வேல்பாரி. யார்? விஜய் தான் வேல்பாரி. இப்போ அந்த ஸ்கிரிப்டே மன்னனாக எங்கே போகிறது, சட்டசபைக்கு போகிறது. அங்கே எவ்வளோ ஓட்டு போடலைன்னா நேராக வேல்பாரியை ஷூட்டிங் போகிறது. இதுக்கு தயார்
இந்த தயாரிப்பாளர் நான் இனிமே நடிக்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னாரு ஐயா. இப்பவே நடிச்சுட்டு தானே இருக்காரு. அரசியலே நடிக்கிறாரா? அரசியலே நடிப்பு தானே. அரசியல்லையே நடிப்பு தானே. வசனம் எழுதி கொடுக்கறத பேசுறாரு. திருச்சியில முட்டி போட்டு போனலாம் நடிப்பு தான் சொல்றேன். எல்லாம் நடிப்பு தான். அபூர்வ சோதரில் கமல் மாதிரி வரலாம் ஒரு மீம்ஸ் போட்டாங்க. அதான் எம்ஜிஆரை சொல்லுவாங்க, ஈழத்தமிழன் தான் சொல்லுவான். நடிகர் என்று நம்பி வந்தோம், இவர் தலைவராக இருக்கிறார். தலைவர் என்று நம்பி வந்தோம், கருணாநிதியை நடிகராக இருக்கிறார். அப்போ நீங்க அரசியல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அரசியல நடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ நடிகர்கிட்ட போகும்போது பின்னி எடுத்துருவோம். ஆமா, அவர் ஆல்ரெடி நடிகன் தான். அதான் நடிகன் தானே. திரிஷா எவ்வளவு பெரிய நடிகை, 30-40 வருஷமா சினிமால எத்தனை டான்ஸ், குழுக்கள், அழுக்கள், நடுக்கள் அப்படி போடுன்னு. இந்த நடிகர்களும் நடிகைகளும் இப்போ நாடாள வந்ததனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, அரசியல் இப்போ என்னை கேட்டால் செக்ரட்டரியேட்டை வந்து கோடம்பாக்கம் பக்கம் மாற்றிடலான்னு நினைக்கிறேன். ஏய்யா, கோடம்பாக்கத்துலேருந்து அவ்வளோ தூரம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிராஃபிக்கு. அதனால் நீங்கள் அருணாச்சல ஸ்டுடியோ செட்டு போட்டு வாடகை எடுத்து கவர்னர் இங்கே வர சொல்லி இங்கேயே பதவி பிரமாணம், இங்கே தான் எல்லாம் வந்து இங்கே வந்துருங்க. அப்போ அரசியலையும் எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐஏஎஸ் அதிகாரி பூரா ஃபைலோடைக்கு வந்துரு. எங்கே? அருணாச்சல ஸ்டுடியோவுக்கு வந்துரு. இப்படியான சூழல் வந்த பிறகு தான் விஜய் அதை பற்றியெல்லாம் கவலையே படலை. ஏன்னா வாக்காளர்கள் பூரா நம்ம முதலமைச்சர் ஆவதை உயிரையே விடுறாங்கிறானே. ஆமா, நீதியரசர் இல்லை இவ்வளோ நாள் எங்கேயா இருந்தாங்க இவ்வளோ பேரும்? இல்லை இவ்வளோ நாள் எங்கே இருந்தான்னா சினிமா பார்த்து சினிமா தேட்டரில் இருந்தான். இப்போ எங்கே வந்துட்டான்? அரசியலுக்கு வந்துட்டான். நரி புந்த மாதிரி. அவ்வளோதான். நீங்கள் இவ்வளோ பேர் இப்போவோ ஒரு 20 வருஷமா முழுக்க சினிமா போடும்போது சினிமா தேட்டர் வாசல் இருந்த பயலுக்கு பூரா வந்துட்டானுங்க. அப்போ அரசியல் என்ன ஆகி போச்சு? சினிமா தேட்டர் ஆகி போச்சு. அமைச்சரவை பட்டியலாம் யார் வெளியிட்டது? அமைச்சரவை பட்டியலை வந்து நீங்க புஷியும் ஆதவர்ஜனா வெங்கட்ராமன் 3 பேரும் சேர்ந்து வெளியிட்டு இருக்காங்க. உத்தேச பட்டியல். ஏன்னா பட்டியல் தயார் பண்ற ஆளுக்கள் இவங்க தானே. ஆமா. அப்போ விஜய்க்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன். ஆமா ஆமா. ஏன்னா குழந்தைங்க தான் இப்போ ஓட்டு போட்டு அம்மா அப்பா தாத்தா பாட்டி போட்டேன் எல்லாம் ஓட்டு. விஜய் என்ன ஓட்டு போடல, தொலைச்சிருவாங்க. சோத்துல விஷம். இப்போ சாப்பிட்றதுக்கே பயமா இருக்கு. ஆமா, முதல்ல விஷம் எவன் வைக்க, பக்கத்துல இருக்க பூனைக்கோ நாய்க்கோ வச்சுட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஆமா. இப்போ அரசியல் எங்க 4ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரையல் பார்த்தோன்னா சொல்றீங்க? ஆமா ஆமா. பாதி பத்திரிகையாளர் எதிர்த்து பேசணும்லாம் ஒழிச்சுக்கணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு. இல்லைன்னா விஜய் தொண்டர் படம் எங்க வரும்? வீடு தேடி வரும். எல்லாம் வரது பூரா 18 வயசு தான் வரும். ஆமா, அனில் குஞ்சு 16 வயசு தான் வரும். ஐயோ, இந்த அரசியல் அது எந்த மாதிரி பிராண்டும்னே தெரியாது. இல்ல, அது கடிச்சு வைக்கும், அதிகமா கடிச்சு வச்சிடும். அதிகமாக அதை நம்புறதே வந்து வாயத்தான். அதனால விஜயை பொறுத்தவரை என்ன முடிவு இருக்காருன்னா, இந்த தேர்தல் நமக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை கொடுக்க போகுது. அந்த எதிர்காலம் ஒரு 20 ஆண்டு காலம் நாம் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்க போகிறோம். பாஜகவுக்கு இப்போ ஒரு பெரிய தேவை இருக்குது. என்னென்னா, திமுக வெற்றி பெறக்கூடாது. தமிழ்நாட்டில் திராவிட கட்சியே இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன? அதிமுக சேர்த்தானே. அதிமுக சேர்த்தான். அதுக்கு என்ன வழி? நடிகை இறக்கிட்டோம்னா போதும். அவ்வளோதான். இங்கே அங்கே தான் முதல்ல ரஜினியை ட்ரை பண்ணாங்க. ஆமாம், வரல. அப்புறம் கமலை கூப்பிட்டு பணம் கொடுத்தாங்க. பணத்தை வாங்கி கடனை அடைச்சிட்டு குருமூர்த்தி சொன்னோட கேட்கல. அவர் நேரம் குருமூர்த்திட்டு இருந்து நேரம் அறிவாலயம் போயிட்டாரு. இப்போ விஜய் எப்படியா போய் சிக்கினாரு? யார் மூலியம் சிக்கினாரு? இல்லை, அதாவது அவருக்கு அறிவாலயம் ரொம்ப டார்ச்சர் கொடுத்தது. அறிவாலயம் டார்ச்சர் கொடுத்தா போய் சேர வேண்டிய இடம் கமலாலயம். 2 ஆலயம் தானே. ஆமா. அறிவாலயத்தில் தப்பிச்சு கமலாலயம் போய் சேர்ந்தாரு. அப்போ வலை விரிச்சு வச்சிருந்தாரு அமித்ஷா. யாரா மாட்டுவானு மாட்டி தான் விரிச்சாரு வலைய. இல்ல, அவரு இவருக்காதான் வலை விரிச்சாரு. பொதுவா போய் சீமானுக்கு வலை விரிக்க முடியும்? சீமா வலைக்குள்ளதான் கிடக்குறாரு. சீமா வலைக்குள்ளதான் கிடக்குறாரு. நான் திராவிட கடப்பாறைய பார்ப்பன கடப்பாறையில் வச்சு திராவிட உடைக்கிறேன்னு சொல்றாரு. இவராவது சொல்றாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொல்லுவதை செய்வார். அப்போ திமுக எதிர்ப்பு. இதுல முக்கியம் வந்து திரிஷா தான் இதுல இன்வால்வ் இருக்குன்னு சொல்றாங்க. உண்மை தானே? அப்படியா? ஏங்க, திரிஷா இல்லாம எதுங்க நடக்கும்? இல்ல, இப்போ பெரிய தெய்வம் வந்து மதுரையில் எது?
மீனாட்சி தானே? மீனாட்சி தான். அப்புறம் பெண் தெய்வங்களுக்கு தாங்க இப்ப முக்கிய மரியாதை. அது தெய்வம்யா. ஆமா. இப்ப திரிஷா தெய்வங்கிறீங்களா? திரிஷா தெய்வம்னு சொல்ல, பெண்களை பயன்படுத்துவாங்கன்னு சொல்றேன். ஓ, நீங்க எப்பவும் அதிகார மையா வழிபட பயன்படுத்துவாங்க. ஆமா. மீனாட்சி அம்மனை கும்பிடுறோம். இப்போ எல்லாம் திருவிழா, சித்திரை திருவிழா போயிட்டு இருக்கு. ஆமா. ஆனா இந்த இடத்துல திரிஷா இன்வால்வ் பண்றீங்களே? இல்ல, திரிஷாவை பொறுத்த வரைக்கும் தெய்வமானாலும் ஆச்சரியம். அதை தனியா தரிசனம் தருதா அப்படியா? உங்களுக்கு எதுவும் தருதா அப்படியா? இல்ல, நமக்கு யாருமே தரிசனம் கொடுக்கல. நம்மளுக்கு 4ஆம் தேதிக்கு மேல நான் கொஞ்ச நாள் தலைமறை ஆயிடலான்னு பாக்குறேன். இல்லைன்னா உங்களை வழி கொடுத்துறாங்க. ஏன் தொலைச்சர் எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆகட்டும், உங்களை எல்லாம் வச்சுக்கிறேன்டா. தாபர வெள்ளத்திட்ட போட்டு அப்படிங்க. அதனால தலைமறைவா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அரசியல்ல தமிழ்நாடு இன்னும் இதை விட இன்னும் மோசமா போகும். ஐயோ, இதை விட மோசமா போகும். ஏன் வெறியனே இருக்கீங்களா? எப்படியா மாத்துறது? ஒருத்தி நான் பொண்டாட்டியோட இருப்பங்குது, ஒண்ணு வந்து நான் வந்து கீப்பாவோட இருப்பங்குது. எப்படி அதெல்லாம் மாத்த முடியுமா? எத்தனை கீப்புன்னு இப்ப புள்ளி வரமே தெரிய மாட்டாங்க. ஆமையா, பல கீப்பு 1 2 பல 1000 2000. அந்த காலத்து ராஜாக்கள் தான் அந்த புறத்துல ஒரு 1001 மனைவி வச்சிருக்கிறதாக புராணங்கள் இதிகாச புராணமே குப்பை. அது வேற விஷயம். ஆனால் இப்போ இதிகாச காலமா ஆயிடுச்சோ? அதான் தெரியல. கற்காலமா ஆயிடுச்சோ? புராண காலமா ஆயிடுச்சா? ஆமா. இப்போ நம்ம பகுத்தறிவு தந்தை பெரியார் இந்த சமூகத்தை ஒரு பகுத்தறிவு சமூகமாக மாற்றுவதற்கு 100 ஆண்டு காலம் போராடினார். இப்போ 100 ஆண்டு கால போராட்டம் எங்க போயிடுச்சு? வீணா போச்சு. இப்போ பெரியார் யாருன்னு கேட்பாங்க. ஐயா, பெரியார் யார் அவரு? எங்க அண்ணனுக்கு ஓட்டு போட சொல்லு. அவர் வந்து பார்த்துட்டு போக சொல்லியா? ஆமா. காமராஜா அவர் எந்த ஊர்ல இருக்காரு? அவர் வந்து அண்ணன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக சொல்லு. கக்க அவரு நேற்று புசியை வந்து பார்க்க சொல்லு. புசிட்ட முதல்ல ஆசீர்வாதம், அதுக்கப்புறம் தான் எங்க தளபதி வர முடியும். அப்போ காமராஜ் கக்கம் பெரியாருக்க இப்போ நிலைமை இப்படி ஆகிப்போச்சு. இதில் எடப்பாடி ஸ்டாலின் என்ன போகிறாங்கன்னு தெரியல. இனிமேல் ஆளுங்கட்சி ஆனாலும் எதிர்கட்சி ஆனாலும் இவர்களை எதிர்த்து தான் இனிமேல் அரசியல் பண்ணணும். இந்த அரசியலை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ரொம்ப மோசமாக புஷி தான் அந்த கட்சியை ஒரு பொதுச் செயலாளர், புஷி தான் நிதியமைச்சர், ஆதவ அர்ஜுனா தான் விளையாட்டுத்துறை அமைச்சர். விளையாட்டுத்துறை இல்ல செய்தி ஒளிபரப்புத்துறை. ஓ, செய்தி ஒளிபரப்புத்துறை. ஆமா. என்ன செய்தி சொல்ல எங்களுக்கு எடுத்தால் எமர்ஜென்சி நடந்தது இல்லை. ஆமா. அப்போ பல பத்திரிகை என்ன பண்ணாங்க, எல்லா பக்கம் கருப்பா விட்டு அடிச்சு வெளியே விட்டாங்களாம். பல பக்கங்கள் வெள்ளை பிரிண்ட் இருக்கும், பல பக்கம் கருப்பா இருக்கு. ஏன் நாடே கருப்பா இருக்கு. அப்படி இப்போ அதே நிலைமை ஆதவ அர்ஜுனா அதிகாரத்துக்கு வந்தால், புஷி அதிகாரத்துக்கு வந்தால், சினிமா கம்பெனி கணக்கு போல வெங்கட்ராம் மயிலாப்பூருக்கு கேண்டிடேட் அவர் அதிகாரத்துக்கு வந்தால் சினிமா கம்பெனியாக மாறிடும். தமிழ்நாடு கம்பெனியாக மாறி போனவனே ஒரு குத்துப்பாட்டு போட்டு தான் அடுத்து போகணும். ஆமா, அமைச்சரவை ஆடிட்டு தான் போகணும். அமைச்சரவை என்ன நடக்கும்? குத்துப்பாட்டு போட்டு தான் அடுத்து சட்டசபைகளையும் போகணும். இப்படியான ஒரு மிக 100 ஆண்டு காலம் இந்த அரசியலை பின்னோக்கி நகர்த்தி இருக்கிறார்கள். இதுக்கு 2 திராவிட இயக்கம் தான் காரணம். கண்டிப்பாக 2 திராவிட திமுக அதிமுக தான் காரணம். என்னைக்கு பெரியாருக்கு துரோகம் பண்ணி நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்களோ, இப்போ எந்த திராவிட இயக்கம் சினிமாவை நம்பி அதிகாரத்துக்கு வந்ததோ அதே திராவிட இயக்கம் அதே சினிமாவிலேயே அழிய போகுது, விரட்ட போகுது. வரலாறு இப்படி மாறுது பார்த்தீங்களா? ஆமா. நீங்க கிராமத்தில் சொல்லுவான் வயசானவன், நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்ய வேண்டும். பைபிள்லேயும் அது ஒரு வார்த்தை இருக்கு. ஆமா. ஆனா இப்போ இந்த திராவிட இயக்கம் எப்படி இந்த களிசடை சினிமா கழிவறைகளை கொண்டு வந்து அரசியலை நிரப்பியதோ அதே கழிவறையால் இந்த திராவிட அரசியல் முற்று பெறுகிறது, முழுமை பெறுகிறது. கண்டிப்பா. அப்போ ஆனா பெரியார கொள்கை தலைவர் வச்சிருக்க விஜய் வந்து என்னையா திடீர்னு கோயில் கோலமா போறாரு, எப்படியா? இல்லைங்க, பெரியார வச்சிருக்காரு. சினிமா ஷூட்டிங் எடுக்கும்போது செட்டு வைக்கிறது இல்லையா? ஓ, ஒரு கோயிலே வச்சிருப்பாங்க. கோயில அது ஷூட்டிங் முடிஞ்சோனையும் அப்படியே கழட்டிட்டு போயிடுவான். ஆமா, வேற பக்கம் செட்டு போவாங்க. அதே போலதான் இந்த செட்டு. பெரியார் ஆகட்டும், அஞ்சலை சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்காரு. ஆமா, விழுந்து வணங்குறாரு. ரொம்ப மன அழுத்தத்துல இருக்காரு. அப்படியா? ஆமா. என்ன அழுத்தம்னா பாஜக ஒரு பக்கம் அழுத்துறான், இன்னொரு பக்கம் திமுக ஒரு பக்கம் அழுத்தம், இந்த பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் அழுத்தம். இனிமேல் இதுல தப்பவே முடியாது. சிக்கியாச்சு. நம்ம ரகசியம் எங்காவது போலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயே கேமரா வைக்கிறானுங்க. அங்கேயே கேமரா ட்ரோன் ஷாட் எடுத்துறானுங்க. ஆமா. இன்னைக்கு கூட யார் கூட இன்னைக்கு சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போறான்னு சொல்லி அதையும் மேல இருந்து எடுத்துறாங்க. ஆமா. கூட யாரோ ஒரு விஷ்ணு ரெட்டியா யாரு கூட போறாராம். ஆமா, ஃபேமிலியோட. ஆமா, அவரு தான்
விஜயை இயக்கக்கூடிய ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டு. விஜயுடைய பணம் பூரா அவர்கிட்ட தான் இருக்குது. விஜயுடைய பணம் பூரா அவர்கிட்ட தான் இருக்குது. அவர்கிட்ட ஒரு பல லட்சம் கோடி வைத்து ரியல் எஸ்டேட் பண்ணுகிற விஷ்ணு ரெட்டி. இந்த விஷ்ணு ரெட்டி இவ்வளோ தெரியலே காணாமையா? ஏங்க அவர் தாங்க இயக்குறாரு. உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக அரசியல் தெரியாமையே போயிடும். விஷ்ணு ரெட்டி தான் விஜய் இயக்குகிறவரே விஷ்ணு ரெட்டி தான். இன்னைக்கு சென்னை வேட்பாளர் ஃபுல்லாக அவர் தான் போட்டார். ஆமாம் ஆமாம். விஷ்ணு ரெட்டி இல்லாமல் விஷ்ணு ரெட்டியுடைய மனைவி எதை சொல்லுகிறாரோ அதுதான் விஜய் கேட்பார். அப்போ திரிஷாவோட வாழ்க்கை, திரிஷாவுடைய வாழ்க்கை, கீர்த்தி சுரேஷுடைய வாழ்க்கை, சங்கீதா வாழ்க்கை, எத்தனை பேருடைய வாழ்க்கையை கவலைப்படுவீங்க நீங்க? இல்ல இருந்தாலும் ஒரு கவலை இருக்கு இல்லையா? நியாயமான கவலை. ஆமா. சமூக செயல்பாட்டாளர்களுக்கு சங்கீதா பத்தி என்ன கவலைப்படுறோம்? ஆமா. அந்த பிள்ளை பத்தி கவலைப்படுது. சாஷா, திவ்யா, சாஷா, சஞ்சய் பாவம் இப்படி தெருவில் விட்டுட்டியாப்பா, நியாயமா? இப்போ எப்பவுமே பக்கத்து ஊர் சண்டை நடந்ததுன்னா பக்கத்து ஊர் பெருசு போய் கேட்க, ஏப்பா பொண்டாடி போட்டு அடிக்கிற? ஆமா. ஏய் ஏன் புள்ளத்தாச்சி போட்டு அடிக்கிற? பாவம். இப்படி இப்போ பக்கத்து ஊர் எதிர்த்து உள்ள பெருசு எல்லாம் போய் கேட்கும். இப்போ அந்த நிலைமை ஆகி போச்சு. ஏப்பா விஷ்ணு ரெட்டி என்ன ஆச்சு? விஷ்ணு ரெட்டி குடும்பம் என்னாச்சு? உன் குடும்பம் என்னப்பா ஆச்சு? ஆமா. விஷ்ணு ரெட்டி கூட்டிட்டு போயிருக்க. ஆமா. இப்படி உன் குடும்பத்தில் ஆளே இல்லையா? பொண்டாட்டி பிள்ளைல என்னப்பா ஆச்சு? சங்கீதா நல்ல பிள்ளைய, இலங்கை தமிழச்சி, ஈழத்தமிழச்சி, நம்ம உறவு, நம்ம ரத்தம் உறவு, யாழ்ப்பாண தமிழச்சி, துப்புல்குடி உறவு, அதை காணாம எங்கப்பா போச்சு? எப்ப நல்ல பிள்ளை வேட்டி விட்ட, யாராவது கூட ட்ரிப் அடிக்கிறியாப்பா அப்படின்னு போய் கேட்குற மாதிரி ஆகி போச்சு. இதையெல்லாம் விஜய் கவனத்திலேயே எடுத்துக்கல. நான் செய்யறதை செய்வையா, மக்கள் எனக்கு ஓட்டு போடுறான். இல்ல என்ன மனநிலை ஐயா இருக்காரு? அவர் பண்ற சரிதான் நினைக்கிறாரு. அப்படியா? 100க்கு 100 சரி. இதையே தொடருவோம்னு நினைக்கிறாரு. அப்போ எதிர்ப்பு இல்லையில உங்களுக்கு. நீங்க எப்பவுமே அதிகாரம் ஆட்சி இரண்டையுமே தட்டி கேட்கக்கூடிய ஆட்கள் இருந்தால் தான் அந்த ராஜா நீதி பெறலாமல் ஆட்சி செய்வான். ஆமாம். நீங்கள் மந்திரி சொல்றதாலும் நம்ப மாட்டான். ராத்திரியில் முகமூடி போட்டுக்கிட்டு நகரபுரம் வந்து என்ன பேசிக்கிறான்னு நம்மளை பற்றினு விட்டு கேட்போம். அந்த காலத்து ராஜா அப்படிதாங்க நீதி பரிபாலனை பண்ணியிருக்கான். மாறுவேஷத்தில் போய் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் நம்மளை தப்பாக பேசுகிறாங்களா இல்லை சரியாக பேசுகிறாங்களான்னு. இப்போ விஜய் மாறு வேஷம் போட்டால் வருவார்? வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த மாறு வேஷம் போட்ட ஆட்கள் அத்தனை பேரும் தான் விஜய்க்கு நீ தலைவா, நீ செய்யறதா சரி தலைவா, சூப்பர் தலைவா, இதை 25 வருஷம் நீங்கள் தான் முதலமைச்சர், 25 வருஷம் நீங்கள் தான் முதலமைச்சர். இப்படி சினிமாக்காரனை ஏற்றி விட்டு தப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுவே இலக்கியமாகுது, இதுவே சட்டமாகுது. இன்னொரு எனக்கு நேற்றுலேருந்து ஒரு செய்தி, ஐஏஎஸ் அதிகாரிகள் பூரா படை எடுத்துட்டான் பனையூருக்கு. ஏதோ விடிய காலம் 4 மணிக்கு வாக்கிங் போகும்போது மீட் பண்ணுறாங்களாமியா? ஆமாம். மீட் பண்ணி நீங்கள் தான் முதலமைச்சர், எனக்கு நல்ல போஸ்டிங் பார்த்து கொடுங்க, நான் கொள்ளையடிக்கிறேன், இப்போயே துறையை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி பூரா பனையூரில் காத்து கிடக்கிறார்கள் கோப்பை வச்சு கொண்டு அப்படின்னு எல்லாம் செய்தி பரப்பப்படுது. இப்படியெல்லாம் செய்தி பரப்பப்படுது, உருவாக்க. அப்பனா அவர் ஒரு பெரிய கில்லியா இருக்கார், பெரிய நேஷனல் லீடர் ஆயிட்டாரு. தமிழ்நாட்டில் கூட ஐஏஎஸ் ஐபிஎஸ் 350 700 பேர் கியூ கட்டி நிற்கிறாங்க பனையூரில். இப்போ நீதியரசர் வந்து வருத்தப்படுறாரு ஐயா. அப்போ அதுக்கு ஏதாவது நாளாந்தி நடக்க இருக்கா எப்படியா? அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுங்க. அப்படிலாம் ஒன்று டிஜிபி பேர் இன்னைக்கு அலாட் பண்ணிட்டாரு. ஆமாம், எல்லா காவல்துறை அதிகாரிகள்லேருந்து எல்லாருமே இன்னைக்கு லீவ் போடாமல் வந்துருங்க. ஆமாம், வந்துடும். சட்டம் ஒழுங்கு அப்போ பறைங்க காத்து கொண்டு இருக்கணும். சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கக்கூடாது. மறு அறிவிப்பு வரும் வரை யாரும் லீவ் போடக்கூடாது அப்படின்னு. ஆமாம் ஆமாம். ஏன்னா காவல்துறை அலர்ட்டாக இருக்குது. இது இந்த காவல்துறை தான் போன ஆட்சியில் ஒரு புள்ளி விவரம் எனக்கு கிடைச்சிது. என்னன்னா, கடந்த 5 வருஷத்தில் 8752 கொலைகள் நடந்தது. அப்பா, இதெல்லாம் 1/3 தான் பதிவான வழக்கு மட்டும். 44,000 பெண்கள் மீது பாலியல் வழக்கு தமிழ்நாடு முழுக்க பதிவாயிருக்கு. அப்பா, பதிவானது மட்டும். ஆமாம், 2000 எவ்வளோ இருக்கும்? ஆமாம், இது 1/3 தான். நீங்கள் இப்போ 44,000 1,32,000 சேர்த்திக்கு. ஆமாம், 3 கேஸ் வந்துன்னா உன்னை தான் பேர் போடுவான், விரட்டி விடுவோம், மீதி கட்ட பஞ்சாயத்து பண்ணி அனுப்பிச்சு. 2200 பாலியல் வன்கொடுமையே நடந்திருக்கு. அப்பா, பெற்ற பிள்ளைய தகப்பன் கர்ப்பமாக்கியிருக்கான். கிருஷ்ணகிரியில் 2.5 வயது பெண் குழந்தைய கற்பழித்து கொன்று இருக்கான் மிருகம். இந்த நாடு எங்கே போயிட்டுருக்கு? நாடு இதில் விஜய் வேற முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படுறாரு. முஷி
அமைச்சர், நிதி அமைச்சர், ஆதவ அர்ஜுனா அமைச்சர். இப்போ திரிசாவுக்கு ஏதாவது போஸ்ட் கொடுப்பாளா எப்படியா? சிரிசா தான் பின்னால் இருந்து இயக்குகிறவர், பின்னால் இருந்து இயக்குறவர் அவர் தான். அரசு எப்படி நடக்கணும், பிடபிள்யூ மினிஸ்டர் எப்படி இப்போ இருக்கணும், கிட்டத்தட்ட சின்னம்மா மாதிரி. கரெக்டாக நான் சொல்ல வந்து பாயிண்ட் பிடிச்சிட்டிங்க. ஹார்லிக்ஸ் பின்னாடி இந்த இயங்குதுன்னா அது சின்னம்மா தானே? சின்னம்மா தான். சின்னம்மா இப்போ பெரியம்மா ஆயிடுவாங்க. ஓ, மெயின் அம்மா அவங்க தான். ஆமாம் ஆமாம். இதுதான் விஜய் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நாளைக்கு 4ஆம் தேதிக்கு பின்னால் நடக்க போகிறதாக இந்த அணில் குஞ்சுகள் செய்தி பரப்பி கொண்டிருக்கு. இதை விட நான் ஒரு செய்தி சொல்கிறேன். சொல்லுங்க ஐயா. 4ஆம் தேதிக்கு பின்னாடி நீங்கள் சீமான் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, பிரேமலதா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, சிறுத்தைகள் கதை முடிஞ்சு போச்சு, திமுக முடிஞ்சு போச்சு, விஜய் முடிஞ்சு போச்சு. யார் தான் நிற்பா? எடப்பாடி நிற்பார். எடப்பாடி முதலமைச்சராக நிற்பார். இதுதான். எடப்பாடி வெற்றி பெற்றாலும் பின்புலம் பிஜேபி தானே இருக்கு. பிஜேபி இல்லாம பீகார் நடக்காதா? இப்போ நிதிஷ்குமார் பாருங்க. ஆமாம், முடிஞ்சு அவர் அரசியல் முடிஞ்சு போச்சு. ஆமாம். இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியை விட அங்கே ஒரு கோடி எடப்பாடி இருக்காங்க. எம்ஜிஆர் தொண்டர்கள், இந்த எம்ஜிஆர் தொண்டர்கள் இந்த கட்சியை அழிஞ்சு போக விட மாட்டோம். அதனால் அந்த நம்பிக்கை கண்டிப்பாக எம்ஜிஆருடைய ஆவி ஒவ்வொரு ரெட்டையில சின்னத்திலையும் ஒவ்வொரு வாக்காளர்கிட்டையும் உறுதியோடு இருக்குது. அதனால் அதிமுக. ஆனால் விஜயோட வருகை அதிமுக தான் ரொம்ப பாதிக்கும், மெயினாக பாதிக்குங்கிறாங்களா? இல்லை நீங்கள் அரசியல் தெரியாத மூடர்கள் சொல்லுவான். மனோ தங்கராஜ் விஜயோட பேசிகிட்டு இருக்கார், கிளம்பிட்டார். ஓ, விஜயோட ஆஃப்டர் எலெக்ஷன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் கிளம்பிடுவார். நம்ம ஊர் எங்கள் திருவொற்றியூர் சங்கர் சீட்டு கேட்டார். எங்கள் அப்பா பக்ரிசாமி அரசியல் இருந்தார். இப்போ எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, மீனவர் சமூக மக்களோட நான் எங்கள் தளபதிட்டு போயிடுறேன். கிளம்பிட்டார். அது பனையூர் தளபதி. ஆமாம், இந்த தளபதி தான் அந்த தளபதி. சின்ன தளபதி, பெரிய தளபதி. அதே போல் அன்பழகன் குடும்பத்தில் மோனிஷா அன்பழகன் பேத்தி விஜய்க்கு சேர்ந்துருச்சு. கருணாநிதி படம், உதயநிதி படம்லாம் கழட்டிட்டாங்க. யார் இருக்கா? விஜய் இருக்காரு. விஜய் இருக்கார். மக்கள் சாரியாக ஆபத்தை நோக்கி போகிறான். நீதியரசர் தலையிட்டு காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கு. அப்போது அன்பழகன் குடும்பம் அத்தனையும் திமுக குடும்பம். அவங்க அப்பா ஜெயக்கடை பழக்கடை ஜெயராம காலத்திலிருந்து. இப்போ அந்த டி நகர் ஊர் அங்கே போயிடுச்சு, பனையூர் பக்கம் போயிடுச்சு. இப்படி பல பக்கம் அணி மாறுவதற்கு தயார் நிலையில் தளபதி தான் இனிமேல் எதிர்காலம். திமுக கதை முடிஞ்சதியா, இந்த தளபதியிலேருந்து அந்த தளபதிக்கு போயிட்டாங்க. இப்போ இது திமுக கொடைக்கானலில் போய் குழுன்னு இருக்கலான்னு போனால் அங்கே ஏன்டா இவ்வளோ வெப்பத்தை ஏற்றுறீங்க? ஆமாம், சூடு தானா ஏறுதா? அவருக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா சங்கரை கிளம்பிட்டாரு, அன்பழகன் குடும்பம் கிளம்பிருச்சு, மனோ தங்கராஜ் கிளம்பிட்டாரு, பல பேர் கிளம்பிட்டு இருக்கான், பல பேர் கிளம்பிட்டு இருக்காங்க. 4ஆம் தேதி பார்த்துட்டு இந்த படத்தை எடுத்து அந்த படத்தை வச்சிருவான். எந்த படத்தை? சட்டை பாக்கெட்டில் படத்தை மாற்றி பெரிய தளபதி எடுத்துட்டு சின்ன தளபதி. இல்லை, பெரிய தளபதி எடுத்துட்டு மிகப்பெரிய தளபதியாக வைக்கிறான். ஓ, அவரு தான் பெரிய தளபதி. ஓ, இப்போ பெரிய தளபதி அவர் தான் படத்தை மாத்துறான். இப்படி சொன்ன பிறகு அவருக்கு கொடைக்கானலில் உச்சி வெயில் மண்டையை இப்போ பொத்துட்டு அடிக்குது. இந்த 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 தலைவலியே வேண்டான்னு தான் நம்ம உதயநிதி தளபதி லண்டன் போயிட்டார், கடல் கடந்து போயிட்டார். கடல் வாட்ஸ்அப் காலையே வருவானுங்க இவனுங்க, விடமாட்டானுங்கன்னு. ஆமாம், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவர் அங்கே லண்டனில் இந்த இந்த குளிர் தாண்டா சரியான குளிர். கொடைக்கானல் குளிரை விட இதுதான். ஏன்னா இப்போது 3 மாதம் உச்சி வெயில் அரசியலில் இந்த ஓய்வு குடும்பத்தோடு அவர் போயிட்டார். ஆக 4ஆம் தேதிக்கு மேலே சூரியனுடைய வெப்பம் ஏறக்குறைய 110 டிகிரிக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் இப்போ எக்ஸிட் போல் என்ன சொல்ல வருது? எக்ஸிட் போல் திமுக வருங்குவான், ஆதவர்ஜன் எக்ஸிட் போல் ஆதவர்ஜனாக வருங்குவான், எலெக்ஷன் கமிஷன் எக்ஸிட் போல் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை பொறுத்து அது எக்ஸிட் போல் அமையும். பின்னாடி என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை முன்கூட்ட டெஸ்ட் போடுறது, டெஸ்ட்டை போட்டுக்கிறது, டெஸ்ட் வைக்கிறாங்கிற மாதிரி. அப்போ அது எக்ஸிட் போல ஒரு டெஸ்ட் போல் தான். இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலம். எப்படி பார்த்தாலும் திமுக வராது. அமித்ஷா கண்டிப்பாக விட மாட்டார். ஆண்டவனே விட்டாலும் அமித்ஷா விட மாட்டார். ஆண்டவன் சாவை சொன்னாலும்
ஆளுகிற ஷா யாரு? திரிஷாவையா? திரிஷா இல்லை, அமித்ஷா. திரிஷா என்னங்க ஆவுன திரிஷா வம்புக்கு இருக்கிறீங்க? நான் ஒரு ஆளுக்கு தப்பிச்சேன், 4ஆம் தேதி ஒழிச்சிக்கிறான். இல்லை 2 ஷா இருக்கு, அதான் கன்ஃபியூஸ் ஆகுதுயா. இல்லை இப்போவே பட்டியல் தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கானுங்களா? ஆமாம். அடுத்து திரிஷாவுடைய படம் வேற பட்டியலுக்கு போயிட்டா, ஒரு பட்டியலுக்கே அந்தமான் போலான்னு இருக்கேன் நான். ஆக மொத்தம் இல்லை திரிஷா ஒரு பக்கம் தெற்கால போகிறாங்க, அங்கிட்டு விஜய் ஒரு பக்கம் வடக்கால போகிறாங்க. எல்லாம் 4ஆம் தேதி எல்லாம் லேண்ட் ஆயிடுவாங்க. ஓ ஒன்றா ஜாயின் பண்ணிடுவாங்க. 4ஆம் தேதி எல்லாம் ஒன்றா லேண்ட் ஆயிடுவாங்க. ஆமாம், வெற்றி விழா கொண்டாடுவோம். அத்தனை பேரும் ரோட்ல மக்களை கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஆமா, எவன் எந்த பக்கம் இருந்து வருவான்னு தெரியாது. சுருக்கு பையில புடுங்கிட்டு போயிடுவானுங்க. ஆமா, பெண்கள் சுருக்கு பையில தான் கிராமத்தில் பணம் வச்சிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? ஆமா, சுருக்கு பையில களவாடப்படுகிற நாள் 4ஆம் தேதி. இப்போ நீதியரசர் நம்மளை அலாட் பண்ணிட்டார். சட்டம் போட்டு அலாட் பண்ண முடியல அவர்னால, பாவம். என்ன பண்ணுறது, வீடியோ வந்துகிட்டே இருக்கையா? இல்லைங்க, அதாவது 4ஆம் தேதி நாங்கள் தாயா முதலமைச்சர். யாரும் அந்த சீட்டு யாரும் ஆளோட தூக்கிட்டு போனால் போயிடுவானுங்க. அங்கே போலீஸ் செக்யூரிட்டி போட்டு 10 ரூபா வச்சுக்கணும். அதில் உட்கார முடியல, வீட்டில் கொண்டு போய் அதில் உட்காரு கொஞ்ச நேரம். அப்படி இருக்கான் அந்த கிட்ஸு, 2K கிட்ஸ். ஆமாம், இதில் தான் ஜெயலலிதா உட்கார்ந்தாங்க, இதில் தான் எடப்பாடி உட்கார்ந்தாரு, ஸ்டாலின் உட்கார்ந்தாரு. இதில் நாங்கள் 1 மணி நேரம் தான் உட்காரணும். ஆமாம், இது காலாண்டரே போட்டாங்கய்யா 4ஆம் தேதி மேலே. அப்போ இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பார்ப்போம் 4ஆம் தேதி வெகு தொலைவில் இல்லை. தபால் ஓட்டு என்னால கதை தெரிஞ்சு போயிருக்கு. கண்டிப்பாயா, எனக்கு தெரிஞ்சு தபால் ஓட்டு பூரா விஜய்க்கு தான் விழுந்துருக்கு. அதிகாரி பூரா விஜய்க்கு தான் போட்டிருக்கான். ஏன்னா அதிகாரிகள் பூரா திமுக அண்ணா திமுக மீது கடும் வெறுப்புல இருக்காங்க. ஆமாம், எனக்கு புதுசா ஒருத்தர் வந்தாலும் பரவாயில்ல. ஆமாம், பழைய ஆள் யாரும் வரக்கூடாது. பழைய ஆள் வரக்கூடாது. திரிஷாவே அந்த சீட்டில் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல. ஆமா, விஜய் எந்த நான் 1 வாரம் அதில் உட்காந்துருக்கேன். ஆமா, 1 வாரம் நான் அதில் உட்காந்துருக்கேன். ஏன்னா முதல்ல இருந்து எனக்கு ரொம்ப நாள் அந்த சீட்டு மேலே நான் தான் முன்னாடி சொல்லிட்டேன், 10 வருஷம் முன்னாடி சொல்லிட்டேன்ல அப்படின்னு சண்டை போடுவேன். 10 நாள் நான் எனக்கு அது ஆசை சீட்டில் உட்காரணும். நீ கீழே உட்காந்துக்க, எங்க கீழே உட்காந்துக்க. இப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுது. என்னென்னலாம் நடக்க போதோ கண்டிப்பா தமிழ்நாட்டை ஆண்டவன் காப்பாற்றுவான், காமராஜ் காப்பாற்றுவான்னு நினைக்கிறேன். பெரியார் காப்பாற்றுவார், கக்கன் காப்பாற்றுவார், இந்த நாட்டு மக்களையும் கண்டிப்பாக எம்ஜிஆரும் காப்பாற்றுவார். டேய், நான் உங்களுக்கு எவ்வளோ சினிமாக்காரன், என்ன திட்டாண்டா எல்லா பையலாம். ஆமாம், எவனை எடுத்தாலும் சினிமா. நான் ஏமாத்தாமல் கொள்ளையடிக்காமல் நேர்மையாக ஆட்சி பண்ணிட்டு போயிட்டேன். சினிமா இந்த சொத்து சேர்க்கல, கொடுத்து தானே போனேன். ஆமாம், கண்ணு தெரியாத ஒரு பள்ளி, காது கேளாத ஒரு பள்ளி, நடக்க முடியாதவன் பள்ளி. இலங்கைக்கு வரைக்கும் நான் புலிகளுக்கு கன்னியோடியில் கால் போடணும் காலெல்லாம் அனுப்பிச்சி கொடுத்தேன். கடைசியாக என்ன வர்றவன் பூரா என்ன திட்டான்டா. எம்ஜிஆர் தான் சினிமாக்காரன் ஒன்று விட்டார், திரிஷா கொண்டு விட்டார், விஜய் கொண்டு விட்டார், புஷ்ஷியை விட்டாருன்னு திட்டுறான். ஏன்டா மேலேருந்து உங்களை எல்லாத்தையும் கண்காணிச்சு தான் இருக்கேன்னு. எம்ஜிஆர் தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். கண்டிப்பாயா, முன்னாடி நைட்டே நம்ம 2 பேரும் பசை பிடிச்சி எங்கள்கிட்ட கடலுக்கான தான் எடுத்து போயிடலாம். தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.